எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். மதுராந்தகத்தில் வரும் 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களையும் அதிமுக பொதுச் செயலாளரும் வருங்கால முதல்வருமான திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மூத்த அமைச்சர் அன்று அன்னைக்கு சொன்னாரு 0% கஞ்சா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் அன்னைக்கு சொல்லி முடிச்ச 24 மணி நேரத்திலேயே தமிழகத்துல ஒரு 4 இடத்துல கஞ்சா பிடிபட்டுச்சு. அன்று மாலையே சபாநாயகர் கஞ்சாவே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னார். இவங்க 2 பேர் சொன்னது உண்மைதான். கஞ்சா பயிர் வச்சு தமிழ்நாட்டில் எங்கூரும் கஞ்சா பயிரிடுவதில்லை. இப்படி அமைச்சர் சொல்லியிருந்தா ஏற்றுக்கலாம். 0% தமிழ்நாட்டில் கஞ்சா பயிரிடுவதில்லை. இதுதான் உண்மை. ஒரு 20லேருந்து 25 வயசுக்குள்ள, ஏன் 18 வயசு கூட எடுத்துக்கலாம், 17 வயசு கூட இருக்கலாம், கஞ்சா பழக்கம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, கஞ்சா எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் ஆரம்பிச்சிடுச்சு. ஈஸியா கிடைக்குது கஞ்சா. டியோ பைக், நீங்க சென்னைக்குள்ள எங்க இருந்தாலும் நீங்க டியோ பைக்கு, அந்த பைக்கெல்லாம் நீங்க எல்லா காவல் நிலையத்திலையும் பிடிக்கப்பட்டிருக்கும். ஏன்னு கேட்டா இந்த பைக்கு தான் அதிகமா கஞ்சா எடுத்துறது. இந்த புள்ளிங்க ஸ்டைலு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி கஞ்சா வருது? ஒன்று இந்த பக்கம் ஆந்திரா வழியா, திருத்தணி, மணியம்பாடி, இந்த பக்கம் வர இந்த வழியா அடைக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து எங்க கஞ்சா வருது? அப்போ பயிரிடுறது எங்க? ஒடிசா மாநிலத்தில் சித்திரகொண்டா, பாலிமேலால பயிரிடுறது ஷீலாவதின்ற ஒரு கஞ்சா தான் உயர்தர ரக கஞ்சா. உயர்தர ரக கஞ்சாவே 5000 ரூபாய்க்கு கிலோ வாங்கிட்டு ஒரு பொட்டலத்தை 5000 ரூபாய்க்கு விற்க முடியும்ல. இந்த செய்தி என்னன்னு பார்த்தா, பெங்களூரை சார்ந்த பெண் தாதா கைது. ரேணுகான்ற அந்த பெண் பேர். இவர் முன்னாள் ஐடி ஊழியராக இருந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு 28 வயசு தான் ஆகுது. இந்த பொண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சாவை சப்ளை பண்றதுக்கு உண்டான அனைத்து பணிகள்லையும் இறங்கியிருக்கு. பிரசாத் எல்லப்பா பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விசாரிக்கும் போது அவர் 3 போதை தொழிற்சாலைகள் வச்சிருந்தார். இவரை கைது செய்யப்பட்ட உடனே இவர்கிட்ட இருந்து அடுத்த தொடர்ச்சியா எங்க போகுது அப்படின்னா, இவரோட சில்லறை வணிகம் பண்ற இந்த ரேணுகான்றவங்க, அது இல்லாம அவங்க ஒரு 4 பேரை தமிழர்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரிசால பழங்குடியினர் இருப்பாங்க மேல, அங்க அதாவது பாலிமேலா, சித்திரகொண்டான்ற இடத்துல அங்க இருந்து வாங்கிட்டு விஜயவாடால ஒரு இடத்துல, ஆந்திரால ஒரு இடம், கர்நாடகா, இங்கெல்லாம் தனித்தனியா ஒரு ரூம் போட்டு, தமிழகத்துல கோயம்புத்தூர் பக்கத்துலயும் ஒரு ரூம் போட்டு அங்க வச்சு அது மூலியமா இவங்க சிலோனுக்கு அனுப்புறாங்க. திருத்தணி சம்பவத்திற்கு பிறகுதான் கஞ்சா பேசு பொருள் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் இல்லை. கஞ்சா 365 நாளும் பேசு பொருள் தான். இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா புழக்கம் அதிகமாயிடுச்சு. போன அரசு வந்தோடனே கஞ்சா புழக்கம் கம்மியா இருந்துச்சுலாம் கிடையாது, எப்பயும் இருக்கு. அப்போ இவர்கள் அதை விவாதம் பண்ணுவாங்க, இப்போது அவர்கள் விவாதம் பண்ணுவாங்க. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் மல் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இந்த சமீப காலமாக அந்த திருத்தணி கொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கஞ்சா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. சமீபத்தில் மூத்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாட்டில் கஞ்சாவே கிடையாது, 0% தான் கஞ்சா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நாம் தினமும் நியூஸ் பேப்பரை புரட்டி பார்த்தா கஞ்சா பிடிபடுற செய்திகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக நேற்றைக்கு ஒரு திருச்சி பதிப்பு ஒரு மிக முக்கியமான நாளிதழில் பார்த்தேன். வேதாரண்யத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த கஞ்சா ஒரு மிகப்பெரிய அளவில் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஆந்திராவிலிருந்து கடத்திட்டு வந்த கஞ்சா திருச்சி பக்கத்தில் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது. சென்னை பதிப்புகள்லையும் சில பல செய்திகளை பார்க்க முடியுது. கஞ்சா எப்படி தான் சார் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது? கஞ்சாவை பற்றி மட்டும் தான் நம்ம பேசுகிறோம். அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள், பவுடர்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றின செய்திகளை நம்ம பார்க்கவே முடியலையே. என்னதான் சார் காரணம்? என்னதான் பிரச்சனை இருக்குது இதில்? சமீப காலமாக நீங்கள் திருத்தணிக்கு பிறகு தான், திருத்தணி சம்பவத்திற்கு பிறகு தான் கஞ்சா பேசு பொருள் ஆகிடுச்சு அப்படின்றதெல்லாம் இல்லை. கஞ்சா 365 நாளும் பேசு பொருள் தான். மூத்த அமைச்சர் அன்று அன்னைக்கு சொன்னார், அதாவது 0% கஞ்சா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் அன்னைக்கு சொல்லி முடித்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தில் ஒரு 4 இடத்துல கஞ்சா பிடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய பதில்கள் வேறு மாதிரி இருந்துச்சு. நான் அப்படி சொல்லலை அப்படின்ட்டு. அன்று மாலையே சபாநாயகர் கஞ்சாவே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னார்.
இவங்க 2 பேர் சொன்னதை வச்சு ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இவங்க 2 பேர் சொன்னது உண்மைதான் அப்படின்னா கீழே கமெண்ட்ல நம்மளை திட்டுவாங்க. என்ன உண்மை அப்படின்னா 0% தமிழ்நாட்டில் கஞ்சா பயிரிடுவதில்லை. இதுதான் உண்மை. அவர்கள் சொல்ல வந்த விதத்தை எப்படி சொல்லணும்னா, கஞ்சா 0% பயிரிடுவதில்லை. அதற்காக என்றோ ஒரு நாள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு தெரு ரவுடி, ஸ்ட்ரீட் ரவுடி வந்து வீட்டுக்குள்ளே கஞ்சா ஒரு செடியை வளர்த்து வச்சு அதை பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு பிடிச்சது இல்லை, வயலில் தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரே ஒரு கஞ்சா செடியை வளர்த்தது, இதெல்லாம் கொண்டு வந்து வளர்த்துருக்கானே அப்படின்னு நம்மளை கேட்கக்கூடாது. கஞ்சா பயிர் வச்சு தமிழ்நாட்டில் எங்குவதும் கஞ்சா வந்து பயிரிடுவதில்லை. இது அமைச்சர் இப்படி அமைச்சர் சொல்லியிருந்தால் ஏற்றுக்கலாம். அதற்கு மறுநாள் நீங்கள் பார்த்துருக்கலாம், மாண்புமிகு முதலமைச்சர் திருச்சியில் பேசும்போது கஞ்சாவை எவ்வளோ கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கும், அது வரவே கூடாதுன்னு பார்க்கும். இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய அது சென்றடையக்கூடாதுன்னு பார்க்குறோம். இதோட கடமை, கஞ்சாவை நாங்கள் வர விடாமல் தடுக்கிறோம், இளைஞர்களை கவனமாக வளர்க்க வேண்டிய கடமை பெற்றோருக்கும் இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அதை நீங்கள் கவனிச்சுக்கலாம். கஞ்சாவை தவிர்த்து பல பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் வர்றதில்லை அப்படின்னா, இல்லை சார் இருக்குங்கிறாங்களே சார், இந்த ஸ்டாம்ப் சைஸ் இருக்குங்கிறாங்க, அதாவது பவுடருங்கிறாங்க, அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்களே. ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேசு பொருளாச்சு மெத்தபெட்டமைன். ஆமாம், அது ஒரு போதைப் பொருள் தயாரிக்கிற ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைய தேதியிலிருந்து 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல, அதாவது தூத்துக்குடி தாளமுத்து நகர் காவல் நிலைய எல்லை உட்பட்ட பகுதியில் ராஜேஷ்னு ஒருத்தரை கைது பண்ணுறாங்க, 39 வயசு. பிரான்சிஸ்னு ஒருத்தரை 22 வயசில் கைது பண்ணுறாங்க. இவர்கிட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா ஆயில் பிடிபட்டுச்சு. கஞ்சா இப்போ ஆயில் வடிவிலையும் வந்துருச்சு. கஞ்சா ஆயில் பிடிபட்டுச்சு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, வருது, பிடிபட்டு கொண்டு தான் இருக்குது. அதாவது கஞ்சான்றது வந்து ஒரு எளிமையாக வந்து ஒரு 50 ஆண்டுகளை கடந்து இங்கே இருக்குது, சென்னைக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இந்த 50 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குழந்தைகளோட ஐக்யூ லெவல் கூடிருச்சுன்ற மாதிரி 30 வருடத்துக்கு முன்னாடி 45 வயசு 50 வயசு ஆள் தான் கூலி தொழில் செய்கிறவர்கள் கஞ்சா புகைச்சு கொண்டிருப்பாங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியே 25 to 30 ஏஜில் கஞ்சா புகைப்பழக்க இருந்துச்சு. இன்னைக்கு 2020 to 25 பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 வயசுக்குள்ளே, ஏன் 18 வயசு கூட எடுத்துக்கலாம், 17 வயசு கூட இருக்கலாம், கஞ்சா புகை பழக்கம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, கஞ்சா வந்து எளிமையாக உள்ளே வந்துருச்சு அப்படின்றதோட எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு. ஓகே, ஈஸியாக கிடைக்குது கஞ்சா. நீங்கள் என்னால் ஒரு தரவுகளை தொடர்ந்து சொல்ல முடியும். இப்போ சின்ன தரவுகள் சொல்லணுன்னா, டிசம்பர் மாதம் நீங்கள் ஒரு 20ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், 22, 23, 24 கட்டத்தில் 1/2 டன்னோட அதிகமாக மண்டபம் பகுதி, ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் 1/2 டன்னோட அதிகமாக 564 கிலோ கஞ்சா பிடிபட்டுச்சு. அதை பிடிச்சது யார்? பப்ளிக் பிடிச்சாங்களா? போலீஸ் தான் பிடிச்சிருக்காங்க, தமிழக காவல்துறை தான் பிடிச்சிருக்கு. ஒரு வில்லேஜில் போயிட்டு 564 கிலோன்னா 1/2 டன்னோட 64 கிலோ பிடிச்சிருக்கு. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா திருத்தணி சம்பவம், நீங்கள் இப்போ நடந்த சம்பவம், டிசம்பர் மாதம் நடந்த சம்பவத்துக்கு போயிருங்க. திருத்தணியில் செப்டம்பர் 12ஆம் தேதியே ஒரு 3 கிலோ கஞ்சாவை கைப்பற்றியிருக்காங்க, காவல்துறை பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே திருத்தணியில் இந்த பசங்க சம்பவம் 27 நடக்கிறது, 28 நடக்கிறதுக்கு முன்னாடியே டிசம்பர் 26, 2 நாள் முன்னாடியே டேப்லெட், போதை டேப்லெட் பிடிக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு போதை அதுவும் பிடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி 28 டிசம்பரில் வாணியம்பாடியில் ஒரு ஹோட்டலில் கஞ்சா போதையில் சண்டை போட்டவங்களை பிடிச்சி பார்க்கும்போது அவங்கக்கிட்ட கஞ்சா கொஞ்சம் கைப்பற்றியிருக்காங்க. அதுக்கு அதே நாள் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ்க்கு 2 நாள் கழித்து திருச்சி ஜங்ஷன் பக்கத்தில் இருக்க ரயில்வே ஹோட்டல் பக்கத்தில் ஒரு கைது பண்ணியிருக்காங்க, 4 கிலோ கஞ்சாவோட கைது பண்ணி. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கஞ்சா போதை மாத்திரையோட கைப்பற்றிருக்கு. டிசம்பர் மாதம் 27 கோவில்பட்டியில் ஒருவரை கைது பண்ணியிருக்காங்க, 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவோட ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க.
இப்படி பல இடத்துல கஞ்சா வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 200 கிலோ கஞ்சா இந்த ஆண்டு துவங்கின பிறகு, இந்த ஆண்டு துவங்கினோடனே, அதாவது நேற்று பிடிப்பட்டதா தகவல் வந்துச்சு, முந்தானத்தை பிடிச்சிருப்பாங்க. அதாவது இலங்கைக்கு கடத்த இருந்த 200 கிலோ கஞ்சா. இந்த 200 கிலோ கஞ்சாவை எங்கே பிடிக்கிறாங்கன்னா, நாகை மாவட்டம் வேதாரண்யம் பக்கத்தில் இருக்க அருகே உள்ள அங்கே ஒரு இடத்துல இலங்கை கடத்துக்காக காரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து அப்படியே அந்த வேட்டை காரணிப்பு காவல் நிலைய பக்கத்தில் இருக்க புதுப்பள்ளி பாலம் பக்கத்தில் பிடிச்சிருக்காங்க. ஓகே, 200 கிலோ. இதையும் காவல்துறை தான் பிடிச்சிருக்காங்க. இது எங்கே போகுது? இலங்கைக்கு போகுது. ஆமாம். அப்போ இலங்கைக்கு போகுதுன்னா இது எங்கேருந்து வருது? அப்போ அதுக்கு முன்னாடி நாள் எங்கே நீங்கள் பாருங்கண்ணா, டேரெக்டாக ஜனவரி 7 தான் அந்த தூத்துக்குடியில் கைது பண்ண சொல்லியிருக்கோம். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துக்கு பக்கத்தில் கூடலூர் வடக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 2016ஆம் ஆண்டு கஞ்சாவோட பிடிப்பட்டவர்களுக்கு 1 லட்சம் பனிஷ்மெண்ட்டும் தலா 10 ஆண்டு சிறையும் 2 நாட்களுக்கு முன்னாடி மணிகண்டன் மலைச்சாமி, 64 வயசு மலைச்சாமி, 45 வயசு மணிகண்டன், இவர்கள் இருவருக்கும் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க, கன்விக்ட் ஆகிட்டாங்க. இப்போது நேற்று முன்தினம், அதாவது ஜனவரி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காமராஜபுரத்தை சார்ந்த பெரியசாமி 35 வயசுன்றவர், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அங்கே பக்கத்தில் ஒரு வெல்டிங் ஷாப்பில் பாறையில் வந்து தொழிலாளராக வேலை பார்த்துறாரு. அவர்கிட்ட கஞ்சாவை பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 10 நீங்கள் சொன்ன மாதிரி கோவை வெரைட்டி ஹால் பக்கத்தில் போலீஸார், வெரைட்டி ஹால் போலீஸ் ஸ்டேஷன் மெயின் ரோட்லேயே 3 கிலோ கஞ்சாவை கைது பண்ணியிருக்காங்க. ஜனவரி 11 நேற்று திரும்பவும் கடலூரில் வந்து முதுநகர் பகுதியில் போலீஸார் வந்து மணவெளி ரோடுன்னு ஒரு இருக்குது, மணவெளி ரோடு, இந்த இடத்துல 250 கிராம் கஞ்சாவை குபேரன் 27 வயசு ஒரு நபர்கிட்டையும் இவரது மனைவி ரேணுகான்றவங்க, இவங்க 2 பேருமே வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்கள பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் பிடிச்சிருப்பாங்க? போலீஸ் தான் பிடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு எங்கன்னு தகவல் வந்திருக்கும்? NIBCIDன்னு ஒன்று இருக்குது காவல்துறையில், நிறைய பேருக்கு தெரியாது. NIBCID, நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, NIB, அதில் ஒரு CID இருக்கு. இப்போ இந்த போதை பிரிவுக்கு எல்லாம், அந்த போதைப் பொருள் மற்றும் மனமயக்க சட்டம், இது வந்து நிறைய வரும். அந்த கிலோவுக்கு தகுந்த மாதிரி, கிராம்ஸுக்கு தகுந்த மாதிரி, வயசுக்கு தகுந்த மாதிரி, எந்தெந்த இடத்துல பிடிக்கிறான், அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி, அதோட அளவுக்கு, குவான்டிட்டிக்கும் மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி, இது எல்லாமே போதைப் பொருள் மற்றும் மனமயக்க சட்டத்தில் வந்துடும். இது எல்லாமே இப்போ இது எல்லாத்தையுமே காவல்துறை தான் பிடிக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி வருது அப்படின்றத நேரடியாக பார்த்தோம்னா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் பல செய்திகளை அடுக்கிக்கிட்டே போனீங்க. தமிழ்நாடு முழுக்க, சென்னையில் ஆரம்பித்து கோவில்பட்டி, தென் மாவட்டம் வரைக்கும் பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய கஞ்சா இருக்கு. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, அன்னைக்கு அமைச்சர் சொன்ன மறுநாள் வந்து அடையார் சிக்னலில் ஒரு இருசக்கர வாகனத்தில் 2 கிலோ 4 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க சென்னையில். அப்போதே நம்ம சொன்னோம், சென்னையில் எங்கேயுமே கஞ்சா வியாபாரமாக பெருசாக இல்லை, பெருசாக பிடிபடலை. ஓகே, கஞ்சையில் பிடிபடலை, எல்லாமே அவுட்ரு போயிடுச்சு. எல்லாமே சென்னையை தவிர்த்து அவுட்ரு போயிடுச்சு. கஞ்சா புகைப்பவர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சமூக விரோதிகள் கூடாரத்துக்கிட்ட எங்கேயாவது ஒரு பொட்டலம் வியாபாரம் ஆகுமே தவிர சென்னை முழுவதும் கஞ்சா விற்பனை இல்லைன்றது தான் உண்மை. நம்ம சென்னை வாசி தான் சொல்ல முடியும், வேற ஊர்லேருந்து வந்து சொல்ல முடியாது. நம்ம தினமும் சென்னைக்குள்ளே தான் இருக்கோம், நமக்கு தெரியும் எந்த கஞ்சா புகைக்கிறவன் இருப்பான். பாண்டிச்சேரியில் போய் குடிச்சிட்டு வரவன் இருக்கான்ல, நம்ம ஊர்லேயே குடி இருக்குல்ல, பாண்டிச்சேரியில் போய் குடிக்கிறோம். அந்த மாதிரி வெளியேருந்து வர்றதுக்கு எங்கேயாவது 1-2 இருக்குமே தவிர கஞ்சா சென்னைக்குள்ளே தொடர்ந்து பிடிபடுறது கிடையாது. எல்லாருமே அவுட்டருக்கு போயிட்டானுங்க. இது எல்லாமே அவுட்டரில் இருக்க. சென்னைக்குள்ளே காலேஜில் எதனா பசங்க கஞ்சா குடிச்சிட்டு போக முடியுமா? நிச்சயமாக முடியாது. என்றோ ஒரு நாள் நடந்திருக்கும். ஆனால் இன்று சென்னையை தாண்டி பல ஊரில் இளைஞர்கள், இந்த திருத்தணி நீங்கள் உதாரணம் கூட எடுத்துக்கலாம். திருத்தணியில் கூட அந்த பசங்க கஞ்சா போதையில் இல்லைன்னு காவல்துறை சொல்லுது, அதுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் தான் சொல்லணும். ஆனால் முதல் செய்தி என்ன? கஞ்சா வாலிபர்கள் தான் வந்துச்சு. ஆமாம். இப்போது தாம்பரத்தை தாண்டி வெளியே இப்போ ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் போயிட்டீங்கன்னா, டிசம்பர் மாதம் 28-29 ஒரு செய்தி ஒரு பிரபலமாச்சு. இந்த செய்தி என்னன்னு பார்த்தா, பெங்களூரை சார்ந்த பெண் தாதா கைதி. யார் இந்த பெண் தாதா அப்படின்னு பார்த்தா, இந்த பொண்ணுக்கு 28 வயசு தான் ஆகுது. இந்த பொண்ணு தமிழ்நாட்டுக்குள்ளே கஞ்சாவை சப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து பணிகள்லையும் இறங்கியிருக்கு.
ரேணுகான்ற அந்த பெண் பேர். இவர் வந்து முன்னாள் ஐடி ஊழியராக இருந்திருக்காங்க. ஐடியில் வேலைக்கு போனால் என்ன மாதம் 50,000 75,000, அதிகபட்சம் டீம் லீடர் இருந்தால் 1 லட்சம் 1.25 லட்சம் கிடைக்கும். இங்கே ஒரு பொருளை மெட்டீரியலை கை மாற்றி விட்டாவே 1 லட்ச ரூபா கிடைக்கும்ல. அப்படின்றதுனால அந்த ரேணுகான்றவங்க 28 வயசு ரேணுகான்றவங்க கைது பண்ண போகிறாங்க 29ஆம் தேதி. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மும்பையில் ஒருத்தர் கைது செய்யப்படுறார். மும்பையில் ஒருத்தர் கைது செய்யப்படுறார். மும்பையில் அந்த நபரை வந்து கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்போது என்ன பண்ணுறாரு, அவர் 1.5 கோடி ரூபா மதிப்புள்ள கஞ்சா வச்சிருக்காரு. மகாராஷ்டிரா போலீஸால கைது செய்யப்படுறார். 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா வச்சிருக்காரு. 1.5 கோடின்னு எல்லை வந்த உடனே இப்போ நம்மளது எப்படி தமிழக காவல்துறை கிரைம் சட்டம் ஒழுங்கு சிபிசிஐடி இப்படி வர மாதிரி என்ஐ அதான் நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பீரோன்ற மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கிட்ட இதை அவரை ஒப்படைக்கிறாங்க. அப்துல்லான்னு ஏதோ ஒரு சம்திங் பேர், அவரை ஒப்படைக்கிறாங்க. அவர்கிட்ட எப்படி 1.5 கோடி ரூபாய் உன்ட்ட மெட்டீரியல் வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அவர் நான் பெங்களூரில் வாங்குறேன்றார். அப்போ பெங்களூரில் வாங்குறான்ட்டு யாருன்னு சொல்லிட்டு பெங்களூரில் அவரை ட்ரேசர் பண்ணி டைரெக்டாக மகாராஷ்டிரா போலீஸ் வந்து பெங்களூர் வருது. பெங்களூரில் வந்து ஒருத்தரை பிடிக்கிறாங்க, பிரசாந்த் எல்லப்பா பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பிடிக்கிறாங்க. இவர்கிட்ட தான் நான் வாங்கினேன்னு அவரை பிடிச்சி அவரை செக்யூர் பண்ணி விசாரிக்கும் போது அவர் 3 போதை தொழிற்சாலைகள் வச்சுருந்துருக்காரு. போதை மருந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டரியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை கைது செய்யப்பட்ட உடனே இவர்கிட்ட இருந்து அடுத்த தொடர்ச்சியாக எங்கே போகுது அப்படின்னா, இவர்கிட்ட சில்லறை வணிகம் பண்ணுற இந்த ரேணுகான்றவங்க, அது இல்லாமல் அவங்க ஒரு 4 பேரை தமிழர்களை வச்சுக்கிட்டு, நீங்கள் வந்து நம்ம ஒரிசாவில் வந்து பழங்குடியினர் இருப்பாங்க மேலே அங்கே, அதாவது பாலிமேலா சித்திரக்கொண்டான்ற இடத்துல, அங்கேருந்து வாங்கிட்டு வந்து தனித்தனியாக விஜயவாடாவில் ஒரு இடத்துல, ஆந்திராவில் ஒரு இடத்துல, இவங்க பெங்களூரில் வாங்கி விஜயவாடா, ஆந்திரா, கர்நாடகா இங்கெல்லாம் தனித்தனியாக ஒரு ரூம் போட்டு, தமிழகத்தில் கோயம்புத்தூர் பக்கத்துலேயும் ஒரு ரூம் போட்டு அங்கே வச்சு அது மூலிமா இவங்க சிலோனுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ சிலோனில் நம்மளுக்கு கைது செய்யப்பட்டுச்சு டிசம்பர் மாதம் 26 27 564 கிலோ. அப்போ கூட ஐபிஎஸ் என்ன சொல்கிறாரு, இங்கே கடத்தி மெட்டீரியல் கொடுத்தவங்க சப்ளை பண்ணுறவங்க தான் மாட்டினாங்க, இவங்கக்கிட்டேருந்து எங்களுக்கு போதுமான எவிடன்ஸே கிடைக்கல, இவங்களுக்கு ஒரு தலை ஒன்று இருக்குது, அதை இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும். அப்போது இவங்க ஒரு இடத்துல கொண்டு வந்து இலங்கையில், அதாவது ராமேஸ்வரத்தில் ஒரு இடத்துல வந்து தம் பண்ணிடுறாங்க. தம் பண்ணிவிட்டு 566 கிலோ வந்து டைரெக்டாக ஒரு போட்லேயோ ஒரு படகுலையோ வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ ஒவ்வொரு கிலோவா 2 5 கிலோவா 10 கிலோவா தான் எதக்கூடியாது தளர்க்க முடியும். அவரே சொல்கிறாரு, பிடித்த ஐபிஎஸ் அதிகாரி என்ன சொல்கிறாரு, மிளகுல கொண்டு வராங்க, மிளகாயில் கொண்டு வருவாங்க, மல்லிகை சாமானில் கொண்டு வராங்க, நடுவில் கீழே போட்டு நடுவில் உள்ளே வச்சு கொண்டு வராங்க. இப்போது ஒரு லோடு ஃபுல்லாக வருதுன்னா எல்லாத்தையும் காவல்துறை நோண்ட வேண்டிய சர்ச் பண்ண முடியாது. அதையும் மீறி கண்டுபிடிக்கப்பட்டது தான் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன குழு மூலிமா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ISIB மூலிமா பிடிச்சிருக்கோம். அப்போது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 7 பேர் உதவியுடன் இலங்கைக்கு கொண்டு போகிற மெட்டீரியல். சார் இலங்கையை டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு விஷயம் ஒன்றுன்னா, நீங்கள் இதை சொன்னால் உண்மை என்ன அப்படின்னு வரும்போது இங்கே தான் பிடிக்கிறான்னு தெரியுதில்ல. பிடிப்பட்ட அனைவரும் மீனோட பிடிப்பட்டாங்களா? மீனவர்கள் தான் பிடிப்பட்டாங்க. அங்கே தான் போனால் அவன் பிடிக்கிறான்னு தெரியுது. அப்போ அந்த இடத்துல போய் மீன் பிடிக்க எதுக்கு நீங்கள் போகிறீங்க? அப்போது ஏதோ ரொட்டேட் பண்ணுற தொழிலை நேசித்து மீனவர்கள் தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க அவங்க பிடிபடுறதே கிடையாது. அவங்களே பிடிச்சா கூட அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. மீனவர் போர்வையில் கஞ்சா கடத்துறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு சிலர் இருப்பாங்க, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே பிடிக்கிறாங்கன்னு தெரியும் போது, அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் எதுக்கு போகிறீங்க? அப்போ எதுக்கு தான் போகிறீங்க? அங்கே மீன் வேறு இல்லையா? கடல் பெருசாச்சு, அந்த இடத்துல தான் பர்டிகுலராக போய் பிடிபடணுமா? அப்போது ஏதோ ஒரு பண்டம் மாற்று முறைகள் ஏதோ நடக்குது. அவர்கள் ஒரு அம்பு தான் எய்தவர்கள் இருப்பாங்க, அங்கே இறக்கி விட்ருங்க, இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, இவர் அங்கே இறக்கி விட்ருங்க அப்படின்னா ஒரு அம்மா இறக்கி விட சொல்கிறாங்க, ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. இருசக்கர வாகனத்தில் லிஃப்ட் கேட்கறனால ஒரு கரிசனப்பட்டு இறக்கி விடுறது வேற. ஒருத்தன் சங்கிலி அறுத்துக்கிட்டு ஓடியாரான், அவனை வண்டியில் உட்கார வச்சு கொண்டு போய் அவனை சேவ் பண்ணுறது வேற. ஆமாம்,
அப்போ இது தெரிந்தே சிலர் அங்கே போய் வசமாக சிக்கிக்கொள்வதும் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இது வந்து ஒரு பெரிய கதை. Story. இது ஒரு பெரிய ஸ்டோரினா கூட தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி கஞ்சா வருது, ஒன்று இந்த பக்கம் ஆந்திரா வழியா திருத்தணி வாணியம்பாடி இந்த பக்கம் வர இந்த வழியை அடைக்கிறாங்க, கர்நாடகா ஆந்திரா அங்கத்துக்கு, அதாவது இந்தியாவோட ஹப்பே எது கர்நாடகன்றதை கடைசியாக சொல்லிட்டாங்க. அப்போது இங்கேருந்து எங்கே கஞ்சா வருது, அப்போ பயிரிடுறது எங்கே, ஒடிசா மாநிலத்தில் சித்திரகொண்டா பாலிமேலாவில் வந்து பயிரிடுறது. அதாவது ஷீலாவதி அப்படின்னு ஒரு ஷீலாவதின்ற ஒரு கஞ்சா தான் வந்து உயர்தர ரக கஞ்சா. உயர்தர ரக கஞ்சாவே 5000 ரூபாய்க்கு கிலோ வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு பொட்டலத்தை 5000 ரூபாய்க்கு விற்க முடியும்ல, 5000 ரூபாய்க்கு விற்க முடியும். கிலோ 5000 ரூபாய்க்கு வாங்கி இங்க ஒரு சின்ன பொட்டலத்தை 5000 ரூபாய்க்கு உயர் ரக கஞ்சா பேர் வந்து ஷீலாவதி. இதை வாங்கிட்டு வந்து இது எங்க அதை பிரித்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது 5000 ரூபாய் 5000 ரூபாய் ஆகுது இல்லை, 5 லட்சம் ரூபாய் ஆகுது. ஆமாம். அப்போது ஒரு கிலோவே எவ்வளோ சர்க்குலேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காவல்துறை எல்லா இடத்துலையும், அதாவது ஒரே ஒரு கருத்தை கீழே போட்டுடலாம், காவல்துறை உதவி இல்லாமல் நடக்காது அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். எல்லா காவல்துறையும் நாங்கள் கஞ்சா கடத்துகிறோம் சார், இங்கே கடை வைக்கிறோம் சார், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறோம், எதனா ஒன்றா கொஞ்சம் பார்த்துக்கிறேன் சார், இங்கே டிஃபன் கடை போகிறேன், இங்கே பானிபூரி கடை போடுறேன் அப்படின்றவன் லோக்கல் ஸ்டேஷனில் வந்து சொல்லுவான், சார் இங்கே கடை போட்டுக்கிறேன் சார், டிராஃபிக் எதாவது அவங்க பார்த்துக்கிறேன் சார், மாற்றுத்திறனாளி இருக்கு சார், ஒய்ஃப் இருக்காங்க சார், சரி போட்டுங்க, கார்பரேஷனில் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ரெகுலர் தானே கார்பரேஷன், ரெகுலர் இதுதானே ஆஸ் யூஷுவல். பானிபூரி காடான பிரெட் ஆம்லெட் போகிறோன்னு வந்தாலும் ரோட்டில் சொல்லிட்டு போட முடியும். இல்லை அந்த ஏரியா பகுதி பிரதிநிதி ஆளுங்கட்சி பிரதிநிதி அவர் சொல்லுவார் நம்ம தம்பி தான் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பங்கு டீ கடைங்க இருக்கும். ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வட்ட செயலாளரோட தான் இருக்கும். உதாரணம் நீங்கள் டி நகரை எடுத்துக்கிட்டிங்கனாவே குறிப்பிட்டு ஒரே நபர் தான் வந்து இந்த ஆட்சி வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு 20 பங்கு கடை இருக்கும். ஒரு கடைக்கும் 10 லட்சம் 15 லட்சம் பங்கு வாங்கி இதுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய இது பிஸ்னஸ். இது ஒரு பெரிய பிஸ்னஸ் கட்சிக்காரங்கள். இது தவிர்த்து கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சு தன் பேரில் சொந்தமாக நடத்துகிறவங்க அப்படின்றவங்க கொஞ்சம் பேர். ஆமாம், மாற்றுத்திறனாளிகள் யாருமே ஸ்டேஷனுக்கு போயிட்டு சார் இந்த ஏரியாவில் நான் கஞ்சா விற்றுக்கிறேன் சார், பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன் சார்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது பழைய காலத்தில் சினிமாவிலேருந்து ஏதோ எந்த காவல்துறையில் ஒரு காவல் நிலையத்தில் 60 காவலர்கள் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர், ஒரு 3 எஸ்ஐஸ், ஒரு கிரைம் இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கு கீழே 2 எஸ்ஐ, இது ஒரு 4 கான்ஸ்டபிள், இந்த பக்கம் ஒரு பெண் கான்ஸ்டபிள், ஒரு உமன் கான்ஸ்டபிள் ஒரு 10 பேர், மென் கான்ஸ்டபிள் ஒரு 15 பேர், ஒரு 3 டிரைவர்ஸு, அது இல்லாமல் பாராவில் இருக்கவங்க 2 பேர் மாற்றி 2 ரைட்டர்ஸு, அப்புறம் அங்கே ஏசி இருந்த ஏசி ரைட்டர்ஸு. அப்போ ஒரு காவல் நிலையத்தில் 40 பேர்லேருந்து 50 பேர் மொத்தமாக 3 ஷிஃப்ட்டுக்கு இருக்கிறாங்க, 2 ஷிஃப்ட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்னும் போது எல்லாருமே கஞ்சாக்கு காசு வாங்கிடுவாங்களா? யோசனை பண்ணணும்ல. அதாவது காவல்துறையை குற்றம் சாட்டுறதுக்கும் ஒரு பாயிண்ட்டை யோசனை பண்ணணும்ல. இப்போ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான், போலீஸோட உதவி இல்லாமல் கஞ்சா வியாபாரம். அப்போது ஒரே ஒரு போலீஸ் சப்போர்ட், அவர் கஞ்சாவுக்கு பணம் வாங்கிட்டான்னு மீதி 50 போலீஸும் அவரை எதிர்க்காதா? அப்போ அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்து கொண்டு தான் இருக்குது, ஒழிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு காவல் நிலையத்தில் அப்படி பணம் கொடுத்துருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்மளே பல செய்திகள் பார்க்குறோம் உடனடியாக. ஆனால் சென்னைக்குள் முழுவதுமாக ஒழிக்கப்பட்டிருக்கு. எந்த வகையில், அதான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன சொல்ல, எந்த வகையில் நம்ம பேன் பண்ணாலும் சாஃப்ட்வேரில் திருடுறவங்கள இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியுதா? என்னென்ன ஹைடெக்கான நம்ம ஆப்பை கொண்டு வந்தாலும் திருடன் அதை விட ஸ்மார்ட்டாக இருக்கான், புது விதமாக. இவன் 2.0னா அவன் அடுத்த லெவல் போயிடுறான், அடுத்த சாஃப்ட்வேருக்கு போயிடறான். அந்த அளவுக்கு இருக்கும்போது கஞ்சாவை எப்படிலாம் கொண்டு வரணும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாம்ப்லாம் வந்து சென்னையில் வந்து நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல விமான நிலையத்துலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ ஸ்டாம்ப்பு பிடிப்பட்டது, அங்கே பிடிப்பட்டது, இங்கே பட்டு ஸ்டாம்ப்பெல்லாம் புழக்கத்தில் நம்ம பார்த்துருக்கோமா? அதாவது கஞ்சா வாங்கிறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு, லாட்ரி சீட் வாங்கிறதும் தப்பு, இப்போது கொடுக்குறதும் தப்புன்னும் போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டாக நம்மளால் அதை வாங்க முடியுமா? முடியாது. எந்த கடையில் போய் வாங்குவீங்க ஸ்டாம்பை? இப்போ நாம் போலீஸுக்கு தெரியாமல் நம்ம வாங்கினா எங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம்? அப்போது அயல் நாட்டில் ஒருத்தன் படிக்க போகிறான், அங்கே அவனுக்கு அந்த போதையை பயன்படுத்துகிறான், அவனுக்கு தெரியுது அங்கே போதை எப்படின்னா, அங்கே ஒரு புக்கு வாங்குவான், அந்த புக்கில் ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக ஸ்டாம்ப்பாக இருக்கும், அதை ஒன்று கிழிச்சு நாக்கில் வச்சு ஒட்டிப்பாங்க. இப்போ அங்கேருந்து இங்கே வந்துடுறான், அந்த புக்கை ஆர்டர் போடுறான் ஆன்லைனில்.
இல்ல அவனோட கொலிக்கு யாருனா இருப்பான். Okay. அவன் அங்கிருந்து புக் அனுப்புறான். அப்ப அந்த புக்குன்றது ஒரு ஃப்ளைட்ல வந்து ஃபுல் பேசஞ்சர் வராங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல கார்கோ போட்டிருக்கு. அப்போ அந்த கார்கோ வந்து இவன் புக் ஆர்டர் பண்ண, நீங்களே ஆன்லைனில் ஒரு புக் ஆர்டர் பண்ணுவீங்க, நானே ஆன்லைனில் ஒரு புக் ஆர்டர் பண்ணுவேன். இந்த புக்கை எல்லா பேஜையுமே பண்ணிட்டு வராங்களா? ஸ்கேன் பண்ண முடியாது. நீங்கள் ஜெயிலுக்கு ஒரு குற்றவாளிக்கு ஒரு புக்கு கொடுத்தீங்கன்னா அதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி தான் ஆமாம் படிப்பாங்க. இது என்ன சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கிறதா இருக்குதா, இது செக்ஸ் புக்காக இருக்கா, இல்லை அங்கேயே நூலகம் இருக்குது. அது இல்லாத புக்கை நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் பர்மிஷனோட தான் வாங்கிட்டு வரணும். அப்படின்னும் போது ஒவ்வொரு போஸ்ட்மேனும் ஒவ்வொரு கொரியரும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பக்கத்தையும் பிரித்து பார்த்தா கொண்டு வந்து போஸ்ட் ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து எல்லாத்தையும் பிரித்தா கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்போது ஏதோ ஒரு இடத்துல அது பரிமாறப்படுது. அது வந்து அங்கேருந்து 5000 ரூபாய்க்கு வாங்குறவன் இங்கே அதை 50,000 ரூபாய்க்கு விற்கலான்ட்டு அதை ஒரு தொழிலாக பண்ணும்போது மாட்டிக்கிறான். நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நைஜீரியன்ஸ், நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம ஜெயிலில் இருக்க பெண் நைஜீரியன்ஸு ஆண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போதைப் பொருளை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நட்சத்திர ஆமைகள் வந்து அங்கன்னா இங்கே வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஏர்போர்ட்டில் பிடிக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போன்று தான் இப்போ போதை பவுடர் எங்கே பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தாதா பெண் தாதாவை பிடிச்சாங்களே, இந்த பெண் தாதா பிடிக்கும்போது இந்த பிரசாத் எல்லப்பா பட்டேலை அவருடைய இதில் வந்து ஒரு 17 லிட்டர் ரசாயனம் தனியாக இருந்திருக்கு போதைப் பொருள் தயாரிக்கிறதுக்கு. அது இல்லாமல் ஒரு 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் வேற 4 கிலோ மெத்தபெட்டமைன் கிட்ட அவங்க கிட்ட சிக்கியிருக்கு. அப்போது அது பெங்களூரில் சிக்கலைன்னா என்ன இருக்கும், அது எப்படியா தமிழ்நாட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணுறது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நைஜீரியன் வந்து ஒரு பெண் சிறையில் ஒரு சர்ச்சை ஏற்படும். அதோட ஹிஸ்ட்ரியை தேடி பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு கேட்டால் மும்பையில் வந்து அவங்க பிரதருக்கு ஆப்ரேஷன் கொண்டு வராங்க. அப்போ அங்கே ஆப்ரேஷனுக்கு அதுக்கு பணம் இல்லை. அப்போ அதோட அவங்களுக்கு வந்து தப்பானவங்க கைட் பண்ணுறாங்க, இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பெங்களூரில் கொடுங்க, உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு தரணும். பிரதர் அதோட ஸ்டேட்மெண்ட், இந்த நைஜீரியன் அங்கேயே இந்த பொழப்பு தான் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி சமூக விரோத செயல் பண்ணினால அது ஈஸியாக வந்து இங்கே வந்து மருத்துவ தந்தைக்கு சகோதரனுக்கு மருத்துவ செலவுக்காக மும்பையிலேருந்து பெங்களூரில் கொடுக்குது. பெங்களூர்லேருந்து கொண்டு வந்து சோழிங்கநல்லூரில் ரூம் எடுத்து விற்றுக்கிட்டு இருக்கும்போது அதை பிடிச்சி சிறையில் அடித்தாங்க. அப்போது எல்லா இடத்துலையும் எல்லா போதைப் பொருளும் உள்ளே வந்து கொண்டு தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம உணவுப் பொருட்களே கெட்ட பாக்டீரியா நல்ல பாக்டீரியா நமக்கு போய்கொண்டு தான் இருக்குது. கொஞ்சம் விட்டவுடனே ஒரு பழைய சாதத்தையோ பழையதை நம்ம ஏதாவது கெட்ட பொருளை அந்த பழைய உணவுகளை சாப்பிடும்போது என்ன ஆகுது, சில கெட்ட பாக்டீரியா உள்ளே போனால் நம்மளுக்கு அலர்ஜியாக மாறிடுது. அப்போ எல்லா வகையிலும் நம்மளை எதிர்கொண்டு தான் இருக்குது. காவல்துறை அதை தடுத்து கொண்டு தான் இருக்குது. அதையும் மீறி இப்போ நான் இவ்வளோ பிடிச்ச இடத்த சொல்லியிருக்கேன், இவ்வளோத்தையும் யார் பப்ளிக் பிடிச்சாங்களா? எல்லாமே காவல்துறை போலீஸ் தான் பிடிச்சிருக்காங்க. ஏன் பிடிச்ச உடனே போலீஸ் பணத்தை வாங்கிட்டு விட்டுருக்கலாமே, ஏன் பிடிக்கிறாங்க? அப்போ சமூக அக்கறை இருக்குது. அப்போது இந்த அரசு வந்ததுக்கப்புறம் கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு. போன அரசு வந்தோடனே கஞ்சா புழக்கம் கம்மியாக இருந்துச்சுலாம் கிடையாது, எப்பையும் இருக்குது. அப்போது விவாதமாகல, அப்போது இவர்கள் அதை விவாதம் பண்ணுவாங்க, இப்போது அவர்கள் விவாதம் பண்ணுறாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் பட்டினப்பாக்கத்தில் காவலரே கஞ்சா வித்த எஃப்ஐஆர்லாம் போட்டதெல்லாம் இருக்கா 2016-17 காலகட்டத்தில். திரும்ப அடுத்த 2 வருஷத்தில் அதே காவலர் வந்து 6 கிலோ கஞ்சாவை பிடிச்சிட்டு வந்தார் அப்படின்ற வரலாறும் நாளிதழில் நம்ம பார்த்துருக்கோமே. அப்போது இது வந்து எப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் டாஸ்மாக் இருக்கும், என் வீட்டு பக்கத்துலேயும் டாஸ்மாக் இருக்கும், அவர் வீட்டு பக்கத்துலேயும் இருக்கும். அதுக்காக டாஸ்மாக் இருக்குன்றதுக்காக நீங்கள் கல்லூரிக்கு போகாமல் காலையில் குடிக்க போயிடுறீங்க, யாரோ ஒரு சிலர் அப்படி. அப்போ முதல்வர் சொன்ன மாதிரி, முதல்வர் சொன்னதுனால சொல்லலை, உண்மையாகவே என்னென்னா பெற்றோர்களுக்கு பொறுப்பு அதிகம். எதை வந்து கொண்டு வரக்கூடாது, அப்போ எது கல்ச்சர்லேருந்து கொண்டு வரக்கூடாது, இந்த புள்ளிங்க கல்ச்சருக்குள்ளே வந்துடுறாங்க. பேண்ட்டில் கல்ச்சர் ஆரம்பிக்குது, சிகையில் கல்ச்சர் ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி இங்கெல்லாம் கோடு போட்டிருப்பாங்க பசங்க. நீங்கள் பாருங்கள், எல்லா வண்டி நீங்கள் கஞ்சாவை பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ்க்கு எப்படி தெரியும் அப்படின்னா, போலீஸ் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கானா அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரவங்க நீங்கள் பார்ப்பீங்க, மது அருந்தி இருக்காங்களான்ட்டு இதை வச்சு செக் பண்ணுறாங்க. எல்லாரையுமே குடிச்சிருக்கவங்க குடிக்காதவங்க எல்லாரையும் செக் பண்ணுவாங்க. அதில் எல்லாரையும் வச்சு செக் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்த உடனே தெரியும் இவங்க ஃபேமிலியாக வராங்களா, போங்க, அவங்களுக்கு தெரியும். ஆமாம், அது மது பழக்கம் உள்ள காவலர்களுக்கு கண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், அவங்க நெத்தி வேர்த்திருக்கு, இங்கே வாங்க ஓரம் நிப்பாட்டுங்க. இதில் அதிகமாக என்னைக்கு இந்த எவ்ரி மந்த் சேலரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் சாட்டர்டே சண்டேல கம்பல்சரி பிடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டார்கெட்னு ஒன்று ஆகி போச்சு, பிடிக்கிறாங்கன்ற ஒன்று. இவ்வளோ கேஸ் போடணும், இவ்வளோ கேஸ் இருக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குன்னு பல காவலர்கள் சொல்கிறாங்க.
இதில் அவங்க பிடிக்கிறாங்க, காவலர்கள் வந்து பிடிக்கிறாங்க. அடுத்த செக்டருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டியோ பைக். நீங்கள் சென்னைக்குள்ளே எங்கே இருந்தாலும் நீங்கள் டியோ பைக்கு, அந்த பைக்கெல்லாம் நீங்கள் எல்லா காவல் நிலையத்திலையும் பிடிக்கப்பட்டிருக்கும். ஆமாம், நீங்கள் எந்த காவல் நிலையத்துக்கு போய் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னாவே இந்த டியோ பைக்கு, ரெக்ஸி, இந்த மாதிரி அந்த டியோ பைக் ஃபார்மேட்டில் இருக்க பைக்குங்கெல்லாம் நிப்பாட்டப்படும். ஏன்னு கேட்டால் இந்த பைக்கு தான் அதிகமாக வந்து கஞ்சா எடுத்துறது, இந்த புல்லிங்க ஸ்டைலு, இது வந்து ஒரு 10 ஆண்டுகளாகவே கலாச்சாரத்தில் இருக்குது. டியோ பைக்குன்றது மும்பையில் ஒரு காலகட்டத்தில், சென்னையில் பெண்கள் அதிகமாக பயன்படுத்து. இப்போ வந்து இந்த புள்ளிங்க தான் அந்த பைக்கை பயன்படுத்துறது. டியோ பைக் தான் அதிகமாக இருக்கும். காவல்துறைக்கு தெரியும் இந்த பைக்கில் வராங்க, ஒரு இவன் ஆஃபீஸ் போயிட்டு போகிறான், இவன் லேபரு, இவன் கலெக்ஷனில் இருக்கவன், இவன் ஃபேமிலியாக இருக்கான், இவன் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறான், இவன் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறான், இவன் வேலைக்கு போயிட்டு போகிறான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ குறிப்பிட்டு வாகன தணிக்கையில் சந்தேகத்துக்கு ஒருத்தரை பிடிக்கிறாங்க. இந்த 2 கிலோ 150 கிராம், 2 கிலோ 250 கிராம்ன்றது அவன் மேலே கஞ்சா இருக்கும். கஞ்சா வழக்கு இருந்தாலும் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில், அதாவது நம்ம ஒரு கவுண்டமணியும் பார்த்திபனும் ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, பார்ட்னர் என் பேர்லேயே எல்லாத்தையும் போடுறீங்களே, பார்ட்னர் பேரில் கொஞ்சம் போடுங்க அப்படின்ற ஒரு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த கஞ்சா எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும்போது அவனுடைய வயதை கணக்கில் கொள்ளணும், அவனோட குடும்ப பின்னணியை கழுத்தில் கொள்ளணும், அவனோட பொருளாதாரத்தை கழுத்தணும், அவனோட படிப்பை பண்ணணும். அப்போது காவல்துறைக்கும் அவனோட வாழ்க்கை மேலே ஒரு சின்ன இது இருக்கும், அக்கறை இருக்கும். இவன் 2 முறை போயிட்டு வந்துட்டான், இவன் என்ன திருந்த போகிறான், போட்டு விடுங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஐயோ பாவம், ஏன்டா அவன் தான் அக்யூஸ்டு, அவன் கூட ஏன்டா சேர்ந்து மாட்டிக்கிட்டேன், சரி ரிமாண்ட் பண்ணிடுறோம், பெயிலில் எடுத்துருங்க, போட்டு விடுங்க, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த 1 கிலோ 150 கிராம், 2 கிலோ 200 கிராம்ன்றது 8 மாதம், ஆமாம், 6 மாதம். அப்போது ரிமாண்ட் ப்ராசஸ் பண்ணும்போதே இவன் எவ்வளோ நாள் சிறையில் இருக்கணுன்றது அங்கேயே தீர்மானிக்கப்படுது. காவல்துறை தீர்மானிக்க வருது அதிகாரிகளால். ஏன்டா ஒவ்வொரு அதில் இவன்லாம் தேரவே மாட்டான் அப்படின்னு. இப்போது 3 நாட்கள் முன்னாடி 2 வாலிபர்கள், இளைஞர்கள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒரு 15 விசாரணை கைதிகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு போய் கவர்னர் மாளிகைட்டு இப்படி திரும்பியிருக்காங்க. ஓகே, 2 பசங்க, ராயப்பேட்டை பகுதியை சேர்ந்த பசங்க, நமக்கு பரிச்சயமான பசங்க தான் வச்சு. அதாவது சென்னை பசங்களுக்குள்ள இந்த பால் அடிக்கிற கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, கேட்டகரின்னு சொல்லிட்டு, அதை நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம்ல, ஜெயிலுக்கு வெளியே இருந்து பால் அடிக்கிறதா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம பார்த்தது கிடையாது ஜெயிலுக்கு. அதே மாதிரி இவனுங்க எப்பயுமே ஒரு அக்யூஸ்டுங்களை கூட்டிட்டு, அதாவது சிறையிலேருந்து வந்தாவே அவங்க அக்யூஸ்ட் தானே. அப்போ விசாரணை கைதி நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு வரும்போது சுற்றி போலீஸ் பந்தோபஸ்தோடு தான் இருப்பான். இவர் என்ன பண்ணுவார், வண்டியில் தூக்கி போட்டிருக்காரு இந்த பசங்க. மறுநாளே கிண்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து மறுநாள் காலையில் இவங்க 2 பேரை ரிமாண்ட் பண்ணி இவங்களை அனுப்பிச்சிட்டாங்க. நான் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது நான் பார்த்தேன், இருவரையுமே பார்த்தேன். ஓகே, இது ஒரு கட் பண்ணா ஒரு 4 நாள் முன்னாடி சேலத்தில் ஓமலூரில் இதே தான் நடந்திருக்கு, போட்டிருக்காங்க. அப்போ அதில் ஒரு 3 இளைஞர்களை வந்து கைது செய்து அதே சேலம் மத்திய சிறையிலேயே வச்சுருக்காங்க. அப்போது இந்த பசங்க யார், இவர்கள் பின்னணி என்ன, இவர்கள் வந்து கஞ்சாவை அவர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, ஒரு சிறை கைதிக்கு கொடுக்குறாங்கன்னா, சிறை கைதியில் அவங்ககிட்ட காசு இருக்காது. அப்போ ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்குது, இல்லை நண்பனாக இருக்கான், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஏதோ ஒரு தவறான பாதைக்கு இங்கே தான் போகிறாங்க. இதில் காவல் நீதிமன்றங்களில் வந்து இந்த போதைப்பொருள் மற்றும் மனமயக்க சட்டப்பிரிவின்படி உடனே வெளியே பெயில் கொடுத்து வர்றதுன்னு தவிர்த்து இவர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் சென்டர், டிஅடிக்ஷன் சென்டர், அது இல்லாமல் அதான் போதை மறுவாழ்வு மையம்லாம் இல்லாமல் இவர்களுக்கு இப்போ சில இடத்துல பார்த்துருப்பீங்க, பஸ் டே கொண்டாடின பசங்களெல்லாம் வந்து காவல்துறை அதிகாரிகளோ இல்லை நீதிமன்றத்துலேயோ இல்லை வார்னிங் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், டெய்லி வண்டி வாகனத்தை ரேஸ் பண்ணி ஓட்டுறாங்களா, 1 மாதம் அவங்கள ஸ்டேஷனில் நிப்பாட்டணுன்னா 1 மாத காலத்திற்கு அவசர பிரிவு சிகிச்சை பிரிவில் போயிட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். ஆமாம், இப்படி இந்த பிஎன்எஸ்ல புது சட்டமே கொண்டு வந்திருக்காங்க தான் உங்களுக்கு பெயில். இந்த செயினாக இருக்கிறவங்கலாம் ஒரு காலத்தில் பெயிலில் கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் டெய்லி நீதிமன்றத்தில் கையெழுத்து போகிறதோட நீ ரிலாக்ஸேஷன் சென்டரில் போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு துணி துவைச்சு அவங்கள இது பண்ணி அங்கே முதியோர் இல்லத்தில் இந்த மாதிரி இவங்களுக்கு மாற்றி, அதாவது
கடுமையாக இதுலேயே கடுமை காட்டணும். ஓகே. அதாவது காவல் நிலையத்தில் கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து 10 மணிக்கு போய் கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட்டு வருதுன்றது ஒரு ஸ்டைலான இருந்தாலும் அவங்க வாழ்வாதாரம் தான் பாதிக்கும். ஓகே. இப்போ ஒரு குடும்பஸ்தன் வந்து ஐயோ நீதிமன்றத்தில் டெய்லி போய் கையெழுத்து போடணுமே, வேலைக்கு விட மாட்டானே, வேலை கிடைக்காது, பெயிலாக இருந்தாலும் ஏபியாக இருந்தாலும் கிடைக்காது, காவல் நிலையத்துக்கு போக முடியும், இப்படி கவலைப்படுவான். இவங்க மாதிரி ஆளுக்கு கவலைப்பட கிடையாது. இவங்க கோர்ட்டுக்கு போனாலும் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டாலும் அப்படியே போய் கையெழுத்து போட்டு ஐயா போயிட்டேயா உட்காந்துட்டு வந்துடுறது. இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கடுமையாக வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு டீம் போட்டு இந்த மாதிரி போட்டால் தான் கொஞ்சம் அவேர்னஸின் படி அடுத்து இவனை பார்த்து இவன் தம்பியோ இவனை பார்த்து இவன் நண்பரோ இந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்டனைகளை கொஞ்சம் எளிமையாக சிறையிலேருந்து வெளியே வந்தோன்னா அடுத்து அந்த கஞ்சா வழக்கில் மாட்டுறாங்க. அதனால் கஞ்சா வந்து சென்னைக்குள் கஞ்சா வழக்குகள் கம்மியாயிடுச்சு காவல் நிலையங்களில். மற்ற ஊர்களில் கஞ்சா பிடிபடுறது ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ கஞ்சா ஆந்திரா மூலிமா வருது, கர்நாடகா மூலிமா வருது, இது எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே கோயம்புத்தூருக்கு வருது, கோயம்புத்தூர்லேருந்து இப்படி சர்க்கிட் ஆகுது, இந்த பக்கம் வேலூர் ஆம்பூர் வழியாக ஈஸியாக உள்ளே வருது, ரேணுகுண்டாலேருந்து இப்படி வருது. அதனால் பல ரூபத்தில் கஞ்சா வந்துக்கிட்டு தான் இருக்குது, பல ரூபத்தில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் நல்ல ஆட்சியின் பேர் எடுக்கணும், நல்ல வரலாற்றில் சாதனை ஏற்படுத்தணும். எப்படி ஒரு காலகட்டத்தில் உக்கான்னு ஒன்று இருந்துச்சு, ஒரு கமிஷனர் வந்து உட்கான்றதே சென்னை அழிச்சாரு. ஒரு காலகட்டத்தில் இந்த உரை இருந்துச்சு, கள்ளச்சாராயத்தை எப்படி ஒழிச்சாங்களோ அதே மாதிரி கஞ்சாவை ஒழிச்சாங்கன்னா அது ஒரு பெரிய சாதனையாக மாறும். இது வந்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து அவர்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நிரம்பு பாதிக்கிறது, அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கையில் அவங்க இது வந்து அவங்க வாழ்நாள் ஆயிலே குறைச்சிடுற அளவுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இவர்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்னு தான் சமூக ஆர்வலர்லேருந்து அனைவரும். அதனால் கஞ்சா வந்து கொண்டு தான் இருக்குது, பிடிபட்டு கொண்டு தான் இருக்குது, இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது, இன்னும் தொடரும். முற்றுப்புள்ளி வைக்கப்படுமாங்கிறது ஒரு மில்லியன் கேள்வி தான். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக எப்படி தமிழ்நாட்டுக்கு கஞ்சா வருது, அதே போல் சமீபத்தில் தமிழ்நாடு முழுக்க இந்த கஞ்சா பிடிபட்ட செய்தி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூளையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. காவல்துறை, அரசு, அதே போல் மக்களும் இதற்கெல்லாம் பெற்றோர்களும் இதுக்கு வந்து பொறுப்பு அப்படிங்கிற இறுதியில் வந்து ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து எனக்கு பேசி மிக நன்றி சார். மிக்க நன்றி.